இறை வணக்கம், குரு வணக்கம், அன்னை தந்தை வணக்கம். அப்படியே கைகளை கோர்த்து மடியில் வச்சு கண்ணை மூடிடுங்க. அப்படியே மூச்சு காற்று மூக்கு வழியாக உள்ளே போய் வெளியில் வர்றதை கவனிங்க. சுவாசம் மூக்கு வழியாகவே உள்ளே போய் வெளியில் வர்றதை கவனிங்க. இப்போ நம்ம மூச்சு பயிற்சி செய்ய போகிறோம். அதன் தொடர்ச்சியாக அப்படியே ஒரு எளிமையான தியானத்தையும் நாம் பண்ணி இந்த யோகா வகுப்பை நம்ம முடிக்க போகிறோம். நான் சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லிக்கிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், அருட்காப்பு, அருட்காப்பு, அருட்பேராற்றல், அருட்பேராற்றல், இரவும் பகலும், இரவும் பகலும், எல்லா நேரங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், பாதுகாப்பாகவும், வழிநடத்துவதாகவும், வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. ஐயா, 2 கைகளுமே சின்முத்திரை வச்சிருங்க. மூச்சு காத்த முகத்துல இறுக்கம் இல்லாம இரு மூக்கு துவாரத்தின் வழியா மெதுவா உள்ளே இழுங்க. வேகமா இரு மூக்கு துவாரத்தின் வழியா வெளியே தள்ளணுங்க. நான் ஒரு 20ல இருந்து 30 கவுண்ட் கொடுப்பேங்க. ரெடிங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே சாதாரணமாக மூக்கு துவாரத்தின் வழியாக மூச்சு காற்றை உறிஞ்சிங்க. மெதுவாக விடுங்க. ஒரு 3லிருந்து 5 முறை இதே மாதிரி சுவாசம் பண்ணுங்க. 2 3 4 5. அப்படியே நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்குங்க. இப்போ நான் 1 2 கவுண்ட் கொடுப்பேங்க. ஒரு கவுண்ட் கொடுக்கும்போது கை மேலே போகும்போது மூச்சு காற்றை மெதுவாக உள்ளே இழுக்கிறோம். கீழே வரும்போது சோபாவில் அடித்த மாதிரி மூச்சு காற்றை பலமாக வெளியே தள்ளுறேங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கைகளை தொட மேலே வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை மெதுவாக மூக்கு வழியாக உறிஞ்சுங்க. அதே மாதிரி மெதுவாக மூச்சு காற்ற மூக்கு வழியாக விடுங்க. ஒரு 3லிருந்து 5 முறை. 1 2 3 4 5. இப்போ அப்படியே கைகளை மட்டும் சின்முத்திரை வச்சுருங்க. பஸ்தி மூச்சுங்க.
அதாவது 1 2 கவுண்ட் கொடுக்கும்போது வாய் வழியாக தொண்டையில் அழுத்தம் கொடுத்து லேசாக வயிற்றுலையும் அழுத்தம் கொடுத்து மூச்சு காற்றை வெளியே தள்ளணும். வாய் வழியாக தள்ளணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போதுங்கய்யா. மூச்சு காற்ற மூக்கு வழியாக நல்லா ஆழமாக இழுங்க, மெதுவாக விடுங்க. 3 முறை மூச்சு இழுத்து விட்டு மீண்டும் அதே மாதிரிங்க. 2 3 மீண்டும் 10 கவுண்ட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 தடவை மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க. 1 2 3 மீண்டும் 10 முறை வாய் வழியாக மூச்சு தள்ளுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 போதுங்க. நல்லா மூச்சு இழுங்க, விடுங்க. மீண்டும் மூச்சு இழுங்க, விடுங்க. மீண்டும் இழுங்க, விடுங்க. ஐயா உதட குவிச்சுக்குங்க. வாய் வழியாக மூச்சு காற்றை உறிஞ்சிங்க, மெதுவாக மூக்கு வழியாக விடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே சாதாரண மூச்சு ஒரு 3 முறை. 1 2 3. அப்படியே இப்போ கொஞ்ச நேரம் மூச்சு அப்படியே கவனிங்க. இப்போ முழங்கால அழுத்தி பிடிச்சிக்கிங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே கழுத்தை நல்லா பின்னால் வளைக்கிறோம். மூச்சை மூக்கு வழியாக தான் இழுக்கணுங்க. மூச்சை விட்டுக்கிட்டே கழுத்தை முன்னால் பெண்ட் பண்ணுறோம். மூச்சை மூக்கு வழியாக விட்டுக்கிட்டே. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே சாதாரண மூச்சுங்க. இப்போ 1 2 கவுண்ட் கொடுக்கும்போதுங்க பஸ்தி, அதாவது அணத்துறங்க. நம்ம உதட வாயை மூடி வச்சு 1 2 கவுண்ட் கொடுக்கும்போது அப்படி அணத்தணுங்க. கைகளை முழங்கால பிடிச்ச மாதிரியே பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. 1 2
3. மீண்டும் அதே மாதிரி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் மூச்சு இழுத்து விடுங்க. 2 3. இப்போ 2 கைகளுமே சின்முத்திரை வச்சுருங்க. கைகள் அப்படியே சின்முத்திரையிலேயே இருக்கட்டும். ஆள்காட்டி விரலும் பெருவிரலினுடைய முனைப்பகுதியும் முற்ற மாதிரி வச்சு மற்ற 3 விரல்களை சேர்த்து நீட்டி வச்சுக்கோங்க. அதான் சின்முத்திரை. கரெக்ட் தாங்க, நீங்கள் வச்சுருக்கிறது கரெக்டு தாங்க. இன்னும் நல்லா நீட்டினீங்கன்னா போதும். இந்த வாரம் நீட்டி 3 வாரம் நீட்டி. இப்போ நல்லா மூச்சு இழுக்கிறீங்க. எவ்வளோ முடியுதோ நீளமாக ஆங்கிற எழுத்தை உச்சரிக்கிறீங்க. உச்சரிக்கும் பொழுது கவனத்தை வயிற்றில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதிர்வுகள் எல்லாமே வயிற்றில் தான் இருக்கும். வாங்க. 1 2 3 4 5 6 7 சாதாரண மூச்சிலேயே கொஞ்சம் நேரம் இருங்க. இப்போ நீங்கள் வைக்க போகிறது சின்மயா முத்திரை. 3 விரலை நீட்டி இருக்கிறீங்க. அந்த விரலை மடிச்சிங்கன்னா போதும். சின்முத்திரையில் இருக்கக்கூடிய 3 விரல்களை நீட்டி இருக்கிற விரலை மடித்தா போதும். கரெக்டுங்க. இதுக்கு பேர் சின்மயா முத்திரை. இப்போது 7 முறை நல்லா மூச்சை இழுக்கிறீங்க. ஊங்கிற எழுத்தை உச்சரிக்கிறீங்க. அதிர்வுகள் எல்லாமே உங்களுடைய மார்பு பகுதியில் தான் இருக்கும். அப்போ கவனத்தை நீங்கள் மார்பில் வச்ச மாதிரி தான் பண்ணணுங்க.
ரெடிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, அப்படியே சாதாரண மூச்சிலேயே இருங்க. இப்போ முத்திரையை மாற்ற போகிறீங்க. ஆதி முத்திரை. பெரு விரலை மடித்து 4 விரலை அதுக்கு மேலே நல்லா மடிச்சுக்குங்க. உங்கள் உள்ளங்கை மேல் நோக்கிய நிலையிலே இருக்கட்டும். இப்போ நீங்கள் நல்லா மூச்சு இழுக்கணும். உதடு சேர்த்த மாதிரி தான் இருக்கணுங்க. எவ்வளோ முடியுதோ நீளமாக இம்கார ஒளியை எழுப்பணும். அப்படி நீங்கள் எழுப்பும் பொழுது அதிர்வுகள் எல்லாமே தலைப்பகுதியில் இருக்கும். ஸோ கவனத்தை நீங்கள் தலையில் உச்சந்தலையில் வச்சுக்கலாம், அல்லது இரு புருவ மத்தியில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். உதடு பிரியவே கூடாதுங்க. நல்லா சத்தமாக நீளமாக சொல்லணும். ரெடிங்க. 1, 2, நல்லா மூச்சு வாங்கி பண்ணிக்க. மறுபடியும் முதல்ல இருந்தீங்க. 1, 2, 3, 4, 5,
6 7 அப்படியே சாதாரண மூச்சிலேயே இருங்க. இப்போ கைகளை அப்படியே கோர்த்து மடியில் வைங்க. ஒரு 7 முறை ஆ உ இம் இந்த 3 எழுத்தையுமே சேர்த்தி நல்ல சப்தமாக நீளமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. ரெடிங்க? 1 2 3 4 5 ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க. 6 7 அப்படியே உடல் அசைவில்லாமல் உங்கள் சுவாசம் உள்ளே போய் வெளியில் வர்றதில் கொஞ்சம் நேரம் கவனம் வைங்க. உள் சுவாசம் வெளி சுவாசம் அப்படியே எங்கள் கவனத்திலேயே இருக்கட்டும். நீங்கள் கண்களை மூடி அமர்ந்தாலே 80% சக்தி விரயம் குறைய ஆரம்பிச்சிடும். உங்கள் உடம்ப உங்கள் உயிரை இயக்கிறது
அந்த பிரபஞ்ச சக்தியான உயிர் சக்தி தான். அது நீங்க கண்களை மூடும் பொழுது அதனுடைய விரயம் குறைஞ்சு உங்களுடைய உயிர் சக்தி உடம்புல இருப்பளவு அதிகமாகும். இப்போ உங்க எண்ண ஓட்டங்களை கொஞ்ச நேரம் நீங்க தள்ளி நின்று பாருங்க. நீங்க கண்களை மூடி அமர்ந்தாலே உங்க மனம் அமைதியா இருக்கிறதுங்கிறது சிரமமான விஷயம். அதை அடக்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. அதை நீங்க அறியறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய அந்த மனம் அடங்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய எண்ணங்களை நீங்க தள்ளி நின்று பாருங்க. அந்த எண்ணத்திற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காத வண்ணம், அது பிடித்த எண்ணமாக இருக்கலாம், பிடிக்காத எண்ணமா இருக்கலாம், நல்ல எண்ணமா இருக்கலாம், கெட்ட எண்ணமா இருக்கலாம், நடந்தது நடக்க போறது, இப்படி எந்த மாதிரியான எண்ணங்களாக வந்தாலும் அதை நீங்க தள்ளி நின்று பாருங்க. அதற்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதன் மூலமாக நீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வண்ணம் நீங்க அதை தள்ளி நின்று ஒரு சாட்சி பாவனையாக அதை கவனிங்க. நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்தாலே உங்களுக்குள்ள ஒரு சினிமா ஓடும். அந்த சினிமாவுக்கு நீங்க தான் டைரக்டர். அந்த சினிமால மகிழ்ச்சி இருக்குதா, துக்கம் இருக்குதா, சந்தோஷம் இருக்குதா, குழப்பம் இருக்குதா, நிம்மதி இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. அது எல்லாமே உங்களுடையது. அது உங்க மனதை விட்டு வெளியேறணும் அப்படின்னா நீங்க தள்ளி நின்று பாருங்க உங்க எண்ணங்களை. திரும்ப திரும்ப ஒரு எண்ணம் வருது அப்படின்னாலே உங்க மனதை விட்டு அந்த எண்ணம் வெளியேறுதுன்னு தான் அர்த்தங்க. அது உங்களை பாதிக்காத மாதிரி நீங்க தள்ளி நின்று மட்டும் பார்த்தா போதும். திரும்ப திரும்ப வரதான் செய்யும். அது வந்து 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 வந்துதான் உங்க மனதை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். அதன் பிறகு உங்க மனம் ஒரு அமைதியான நிலைக்கு போறதை நீங்க உணர முடியும். உங்க எண்ண அலைகளுடைய வேகம் குறைய ஆரம்பிச்சு. எண்ண அலைகளுடைய வேகம் குறைஞ்சு 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 உங்களுடைய மன அமைதியும் உள்ளம் தெளிவும் மன மகிழ்ச்சியும் மேலோங்க ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தாலும் விழிப்புணர்வோட பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குள்ள மன அமைதி வர 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 மனதில் தன்னம்பிக்கையும் சுய கட்டுப்பாடும் அதிகரிக்கிறத நீங்க உணர முடியும். நாம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. நாம இல்லைனாலும் இந்த உலகம் இயங்கும். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் இந்த வாழ்க்கையை கொண்டாடுவதற்குத்தான் இந்த பிறவியை அடைந்துள்ளோம். வாழ்க்கை என்பது ஒரு திருவிழா. அதை கொண்டாடுவோம். மன மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான அனைத்து செயல்களையும் முயற்சிகளையும் செய்ய வேண்டும். பிறகு மன அமைதியும் மேலோங்க ஆரம்பிக்கும்.
அப்படியே உங்கள் எண்ண ஓட்டங்கள் அப்படியே தள்ளி நின்று பார்த்துக்கிட்டே இருங்க. அவ்வளோ சீக்கிரம் விடாதுங்க. உங்கள் மனம் உடம்பு கை கால் அப்படியே அசைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். நீங்கள் கொஞ்சம் அதைய பெரிதளவில் கண்டுகொள்ளாமல் உங்கள் எண்ணங்களை மட்டுமே அப்படி தள்ளி நின்று பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் சினிமாவை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஒரு எண்ணம் பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப வலுக்கட்டாயமாக நீங்களே உருவாக்காதீங்க. அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாங்க. ஒரு எண்ணம் பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக அந்த எண்ணங்களை வெளியே துரத்துறதுக்கும் எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாதுங்க. நீங்களே வலுக்கட்டாயமாக ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடாது. ஒரு எண்ணம் பிடிச்சிருக்குதுங்கிறதுக்காக அந்த எண்ணத்தை நிறுத்துறதுக்கும் முயற்சி செய்யக்கூடாது. வெளியே துரத்துறதுக்கும் முயற்சி பண்ணக்கூடாது. ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற மாதிரி எண்ணங்கள் வருது, அப்படியே போயிடுது, அவ்வளவுதான். அது எதையுமே பாதிக்காத வண்ணம், உங்க மனதை பாதிக்காத வண்ணம், உடலை பாதிக்காத வண்ணம் அப்படி தள்ளி நின்று பார்க்குற பார்வையை பழகிக்குங்க. அப்பதான் உங்க உடம்பு ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னைத்தானே புதுப்பிக்கிற வேலையை பண்ணும். உடம்புல பிரபஞ்ச சக்தி அதிகரிக்கும். எண்ண ஓட்டங்கள் அதிகமாக அதிகமாக பிரபஞ்ச சக்தியை உங்க உடம்பு உள்வாங்கும் தன்மை குறையும். எண்ண ஓட்டங்கள் குறைய குறைய உங்க உடம்புல உச்சந்தலையில பிரபஞ்ச சக்தி அபரிவிதமா உள்வாங்கிற விஷயத்தை நீங்க உணர முடியும். அதன் மூலமா உடம்புல ஆரோக்கியத்தை நீங்க மேன்மை அடைய செய்ய முடியும். யாருக்கெல்லாம் மன கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரொம்ப நல்லவங்களுக்கு பூரா அப்படித்தான் இருக்கும். ரொம்ப பொறுப்போடு இருக்கிறவங்களுக்கு பூரா அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க பூரா நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நாம நமக்கான நேரத்தை ஒதுக்கி ஒரு பிரச்சனை வரும் பொழுது அப்ப நீங்க அந்த பிரச்சனையை பாருங்க, அதற்கான தீர்வை பாருங்க. மற்ற நேரங்கள்ல நீங்க அதை மறந்துடணும். என்ன வேலை செய்யறீங்களோ அதுல முழு கவனத்தை கொண்டு வாங்க. மகிழ்ச்சிக்கான நேரத்தை அதிகரிங்க, ஆரோக்கியத்திற்கான நேரத்தை அதிகரிங்க, அமைதிக்கும் ஓய்வுக்குமான நேரத்தை அதிகரிங்க. உங்க மூலமா இறைவன் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க நினைத்தாரோ அது கொடுத்துட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். அதற்கு நீங்க ஒரு கருவி. எதுவுமே நம்ம கையில இல்லைங்க. இறைவன் பார்த்து கொள்வார் என்ற புரிதலை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மனம் அமைதியாக அமைதியாக சாந்தமான ஒரு நிலைக்கு அடையிறத நீங்க உணர முடியும். அமைதி அமைதி அமைதி, ஓய்வு ஓய்வு ஓய்வு. இப்போ 3 முறை நீங்க மூச்சு ஆழமா இழுங்க, மெதுவா விடுங்க. 1 2 3. கை கால் உடம்பு அசைவுகளை ஏற்படுத்தி 2 உள்ளங்கைகளை பிரிச்சு தேய்ச்சுங்க. முகத்தை தடவுங்க. 3 முறை கைகளை பிரிச்சு தேய்ச்சி முகத்தை தடவுங்க.